மொழியில் உள்ள வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, யார் கண்டுபிடிச்சா? முனிவர், யாராவது ஒரு முனிவர் வந்து மொட்டைப்பாறையில் உட்காந்து கண்டுபிடிச்சாருன்னு நினைக்கிங்களா? கிடையாது. யாரோ அகத்திய முனிவர் தமிழ் மொழியை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. மக்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. மக்கள் வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிச்சாங்க. ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கம் என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. குடும்பமாக வாழ்ந்து குடும்பம் என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. நேர்மையாக வாழ்ந்து நேர்மைங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவங்களின் வெளிப்பாடு. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து பார்த்து ஒரு அனுபவத்திற்கு இப்போ நேர்மையாக வாழ்ந்து அந்த இதுக்கு நேர்மை என்கிற வார்த்தையை சூட்டணும் அப்படின்னா அதுக்கு பல மாறுதல்கள். முதல்ல வேறு மாதிரி பேர் வச்சுருப்பாங்க, இல்லை இது நல்லா இல்லை அப்புறம் சில மாற்றிருப்பாங்க. மாற்றி கரெக்டாக இப்போ நேர்மைன்னு வந்திருக்கும். அதுபோல் அம்மாங்கிற வார்த்தையை முதல்ல அம்மான்னு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. முதல்ல வேறு எதையாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. வேறு ஏதாவது அம்மா அல்லது இம்மா எம்மா அப்படின்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் அம்மாங்கிறது ஏற்புடையதாக இருக்கிறது. அதுபோல் அப்புறம் குடும்பமாக வாழ்ந்து தான் இதுக்கு குடும்பம்னு பேர் வச்சுருப்பாங்க. குழந்தை பெற்ற பிறகு தானே பேர் வைக்கிறாங்க. அதுபோல் தான் இப்போ பேர் வச்சுட்டு யாரும் குழந்தை பெற்றுக்கிறதில்ல. அதுபோல் நம்ம பேர் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ போகிறதில்ல. நேர்மைன்னு பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நேர்மையாக வாழணும் அப்படி கிடையாது. நேர்மையாக வாழ்ந்துட்டு தான் நேர்மைன்னு பேர் வச்சுருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு மொழியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு அனுபவங்களின் வெளிப்பாடாக இருக்குது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் மனித அனுபவங்களின் வெளிப்பாடாக அப்படி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்கள் தான் கண்டுபிடிச்சாங்க மொழியை.